பேரொளி பார்வையாளர்களுக்கு வணக்கம். வணக்கம். நடிகரும் தாவேகா கட்சியின் தலைவருமான விஜய் தன் அரசியல் பயணங்களை எப்படி தாவி தாவி பறந்து பறந்து பயணம் பண்றாரு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் விஜய் அவர் எப்போ அரசியலுக்கு வந்தாரு, எப்போ அவர் ஸ்டார்ட் பண்ணாரு? அவர் முதல் படம் எப்போ வந்துச்சு? முதல் படம் 1992லயோ என்னமோ சம்திங் வந்தது. முதல் படம் வர்றதுக்கு முன்னாடியே ஜெயின் ஜார்ஜ் கோட்டைக்கு போகிற கனவுல தான் வந்தாரு. அன்னைக்கே அவருடைய அரசியல் பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ, நாளைய தீர்ப்பு வந்த போதே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறீங்க? நாளைய தீர்ப்பு வரும்போதே ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு நாளைய தீர்ப்பை மக்கள் தருவாங்க. அதாவது ஸ்ட்ரெயிட்டா கேரவேன்ல இருந்து தூக்கிட்டு போய் கோட்டையில் உட்கார வைப்பாங்கன்னு ஒரு தீர்ப்பு மக்கள் தருவாங்கன்னு அவர் நம்பி இருக்கிறார். அன்னைக்கே அவருடைய அரசியல் பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பவுமே ஸ்ட்ரைட்டா அப்படியே டைரக்டா ஓடி போய் முதலமைச்சர் சீட்டை பிடிச்சிக்க வேண்டியது. இந்த அமைச்சர், இந்த எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், ஏன் கவுன்சிலர், இதெல்லாம் கிடையவே கிடையாது. இல்ல நீங்க கவுன்சிலர் கூட ஒரு நடிகருக்கு அது தேவை கிடையாது. ஏன்னா ஒரு மக்களுக்கு ரொம்ப அறியப்பட்டவருங்கிறதுனால அது வேண்டாம். ஒரு எம்எல்ஏ, கவுன்சிலரு, அமைச்சரு இது ஆயிதான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைச்சா கூட பரவாயில்லைங்க. கட்சியே இல்லாம அரசியலே பண்ணாம முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அது நம்ம இல்ல, அது விஜய் மட்டுமா நினைக்கிறாரு? எல்லா நடிகர்களும் எல்லா நடிகைகளும் தானே நினைக்கிறாங்க. அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டா காலம் முடிவு செய்யும். அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் முதலமைச்சர் ஆவேன். அரசியலுக்கு வருவீங்களா? ஆமா, நான் முதலமைச்சர் ஆவேன். சரி, அது இருக்கட்டும். நான் அப்படி கேட்கல. எப்போ ஒரு உண்மையா அரசியலுக்கு வந்தாரு அப்படிங்கறத தான் நான் கேட்டேன். போன மாசம் இருக்குமா அவரோட முதல் மாநாடு நடத்தினது? அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி கட்சி தொடங்க போறேன்னு சொன்னார்ல. மேபி அந்த காலகட்டத்தை வேணா சொல்லலாம். அல்லது நீங்க எக்ஸாக்டா ஒரு தேதி சொன்னீங்கன்னா, ரொம்ப சட்டப்படியான தேதி சொன்னீங்கன்னா கட்சியை பதிவு பண்ண நேரம். ஆனா பொதுமக்களை சந்திக்கிற நேரம்னா அந்த விக்கிரவாண்டி வி சாலையில் நடந்துச்சு இல்லையா, அந்த மாநாடு. முதல் வி சாலை, வெற்றி சாலை, வியூகச்சாலை, எல்லா சாலையும் அதுதான். அந்த மாநாட்டுக்கு எப்படி சினிமா ஷூட்டிங்க்கு போவாரோ அந்த மாதிரி கேரவன்லேயே ஸ்டே பண்ணி, கேரவன்லேயே சாப்பிட்டு, பல்லு தேய்ச்சி, குளிச்சு எல்லாமே பண்ணி நேராக இதுக்கு வந்துட்டாரு, ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு என்னெல்லாம் எழுதி கொடுத்தாங்களோ, எப்படி அவர் படத்துல சூப்பரா பஞ்ச் டைலாக்லாம் பேசுவாரோ அந்த மாதிரி பஞ்சஸ் எல்லாத்தையுமே அவர் மனப்படம் பண்ணி நல்லா அழகாவே அவர் பேசிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எங்கடா அப்படின்னு நம்ம தேடுறதுக்குள்ள ஆளே காணும். திடீர்னு பனையூர்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாரு. கட்சிக்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்ல, அது அவர் யங்ஸ்டர் கட்சிங்க. ப்ரோ வாங்க ப்ரோ அப்படின்லாம் சொல்றாருல. ப்ரோக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்றாங்க. அப்போ ப்ரோக்கெல்லாம் இந்த ப்ரோஸ் பண்ற ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரியே கட்சியுடைய தலைவரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணியிருக்காரு. இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது மற்ற ப்ரொஃபஷன் கூட கிடையாது. கட்சிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு இப்போ ஈவிகே இளங்கோ இன்னைக்கு இறந்திருக்காரு. ஒரு துயரமான நிகழ்வு. அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு இன்னும் துயரமான நிகழ்வு. காங்கிரஸ் கட்சிக்காக எல்லாரும் போய் நேரில் போய் ஆறுதல் தெரிவிக்கிறாங்க, கண்டலன்ஸ் மாலை போடுறாங்க, ஆறுதல் தெரிவிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா நம்ம தலைவர் என்ன தெரியுமா செய்வாரு? செத்தா நீ பிணத்தை பனையூரை கொண்டு வாயா, நான் மாலை போடுறேன். அதை எப்படி தெரியுமா சொல்லுவாரு? செத்தவன் பிணம் வரணும், கழுத்து தூக்கி அதுவே நிக்கணும், நான் மாலை போடுவேன் வா. அது மாதிரி கால் ஒடிஞ்சவன் ஆயிட்டான்னா ஒடிஞ்ச காலோட கையில் தூக்கிட்டு வா, நான் என்னப்பா ஒடிஞ்சான்னு கேட்கறேன், இந்தா 500 ரூபா 10 ரூபா 100 ரூபான்னு ஏதோ ஒன்று தருவேன். அப்படிதான் வெள்ள நிவாரணம் பனையூர்ல அவர் தந்திருக்காரு. தமிழ்நாடு முழுக்க புயல் அடியோ அடின்னு அடிச்சிருக்கு. இந்த புயல் எப்பவுமே சென்னையை நோக்கி தான் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது கண்டிப்பா வரவே வராது. சென்னையில அப்படி எட்டி பார்க்க கூட செய்யாது. அப்படிக்கா ஓடி போய் கிராஸ் பண்ணி நெல்லூருக்கா ஓடிரும். ஆனா இப்ப என்னன்னு தெரியல, இந்த புயல்லாம் பேர் வச்சாலும் வைக்கலனாலும் சுத்தி சுத்தி எல்லா மாவட்டத்தையும் போட்டு அடி அடின்னு அடி வெளுக்குது. இப்படி மக்கள் எல்லாம் துயரத்துல வெள்ளத்துல பாதிப்பு ஏற்பட்டு உணவு கூட கிடைக்காம ரொம்ப சங்கடப்பட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அரசா இருக்கட்டும் இல்ல மற்ற கட்சிகளா இருக்கட்டும், ஏன் கட்சிகள்ல வயதானவர்களா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பதவியில இருக்கக்கூடியவங்க கூட நம்ம நேரடியா போய் மக்களை சந்திக்க அது மட்டும் செய்யல, எரிய கூட செய்யறாங்க. சோத்தை கொண்டு அதை கொண்டு இதை கொண்டு சகதியை கொண்டு எரியறாங்க, வாங்கிடுறாங்க. ஆமா, அமைச்சர்களா இருக்கக்கூடியவங்கள, எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்கள எல்லாம் பிளாக் பண்றாங்க, போராட்டங்கள் எல்லாம் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் துணிஞ்சுதான் அவங்க போறாங்க. ஏன்னா அது மக்களோட அதிருப்தி. அதனாலதான் ஜெயிக்கிறாங்க. மக்களை சந்திக்கிறாங்க, மக்களுடைய அன்பை பெறுறாங்க. மக்களுடைய அன்பை எப்படி பெறுறாங்களோ அது மாதிரி மக்களுடைய வெறுப்பையும் பெறுவாங்க. ரெண்டும் சமமா தான் வரும். எதை அதிகமா மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிற அளவுல தான் அவங்க வெற்றி அடைகிறாங்க. மக்களை சந்திக்காம வெற்றி அடைய முடியாது.
இப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு தமிழகம் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது. இந்த டைம்ல மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய விஜய் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு 200 பேரை கூப்பிட்டு வீட்டுல உட்கார வச்சு, அது முடிஞ்ச கதை தானே. ஆமா அதான் சோத்த போட்டு இதெல்லாம் கொடுத்துட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஒரு பெரிய ஸ்டார், நான் வெளியில போனேன்னா மக்கள் எல்லாம் சூழ்ந்துப்பாங்க, அதனால நான் போல அப்படின்னு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இத வேற வகையில அதை வந்து இன்டர்பிரேட் பண்ண தோணுச்சு. ஏற்கனவே இந்த பேர் வச்ச பெஞ்சல் புயல், பேர் வைக்காத பல புயல்கள் தமிழ்நாட்டை சுத்தி சுழண்டு அடிச்சு சூறாவளி ஆக்கி சின்ன பண்ணமாக்கி மழை வெள்ளம் அது இதுன்னு மக்கள் சீரழிறாங்க. அப்ப இந்த சீரழியோடு சேர்ந்து இந்த புரட்சி புயல், அரசியல் புயல், இளைய புயல், தளபதி புயல், அந்த புயலும் தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு வந்து 2 புறமும் அடி விழுந்துரும். இந்த பக்கம் ஒரு பாதிப்புனா இந்த பக்கம் வந்து அது பாதிப்பா இல்ல இன்ப அதிர்ச்சியா என்னன்னே தெரியாம கடுமையான பாதிப்பு வந்துருங்கிறதுனால இந்த பாதிப்புகள்ல இருந்து அந்த புயல் பரவாயில்ல, தவிர்க்க முடியாது, இயற்கையால வர்ற புயலை தவிர்க்க முடியாது. ஆனா இந்த புரட்சி புயல், நாளைய தலைவர் முதல்வர் புயல், நடிகர் புயல், எத்தனையோ புயல் இருக்கு இல்லையா, வெற்றி புயல், கழக புயல், இந்த புயல்கள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம், மக்களுக்கு வந்து நம்ம துன்புறுத்த வேண்டாம் அப்படின்னு நினைச்சுதான் இந்த புயல் வந்து பனையூர்ல பதுங்கி இருக்குது. அப்ப நல்ல எண்ணத்துலதான் அவர் வந்து மக்களை கூப்பிட்டு கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க. அதுல தீய எண்ணங்கள் எதுவுமே கிடையாது, அதுல ஒரு சோம்பேறித்தனமும் கிடையாது, நல்ல எண்ணம். சரி, அப்படி இருக்கக்கூடிய விஜய் இன்னைக்கு அவரோட நடித்திருக்கக்கூடிய பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பல படங்களா இல்ல ஒரு படமானு எனக்கு தெரியல. கீர்த்தி சுரேஷ் அவங்களோட கொலீக், அவங்களோட திருமணத்துக்கு தனி விமானத்துல அவர் கூட ஏற்கனவே நடிச்சிருந்த பல படங்களை நடிச்சிருந்த நடிகை த்ரிஷாவோட போயிருக்காரு. தனி விமானத்துல போயிட்டு அந்த கோவால நடந்திருக்கு திருமணம், கீர்த்தி சுரேஷோட திருமணம் கோவால நடந்திருக்கு, அதை அட்டன் பண்ணிருக்காரு. நமக்கு வந்து அவரோட கோ ஆர்டிஸ்டோட திருமணத்துக்கு போறதோ இல்ல அதுவோ நமக்கு எந்த பிரச்சனையும் கொலீக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். கல்யாணம்னா கூப்பிடுவாங்க, கருமாதினா கூப்பிடாம நம்மளாவே போவோம், பிறந்த நாள், தலை தண்ணி ஊத்துறது, ஏதோ கூப்பிடுவாங்க, கூப்பிட்டுருக்காங்க, இவரு போயிருக்காரு அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படிதான் இப்போ அவங்க கீர்த்தி சுரேஷோட திருமணத்துக்கு போனது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அப்படிதாங்க நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன சிக்கல் இதுல வந்துருச்சுன்னா, இவர் அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு, இவர் ஏற்கனவே ஒரு புயலா வேற இருக்கிறாரு. மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை, ஏப்பா பனையூருக்கு வா, பஸ்ல ஏறி வா, உனக்கு 2 போர்வையும் கொஞ்சம் போல அரிசி பாக்கெட்டும் 2-3 எண்ணத்தையோ பொருள் வாங்கி தாரேன், ஒரு பாக்கெட்டில் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறார்ல. அது மாதிரி நம்ம கீர்த்தி சுரேஷ் இருக்காங்கல்ல, ஏமா உனக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சா, அவன் என்ன சாப்பிடுவேன், தயிர் சாதமா, நீ ஐயரா தயிர் சாதமா சாம்பாரா, நீ வா, நீ கல்யாணம் முடிச்சல, சரி நீ அதுக்கப்புறம் அப்படி கிளம்பி ஒரு பஸ்ல ஏறி அல்லது ஒரு 2 ட்ரெயின்ல ஏறி கிளம்பி நீ பனையூருக்கு வா, நான் வந்து அந்த பக்கத்து கல்ல 2 தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஒரு கேரட் அவியல் வாங்கி வச்சிருக்கேன், வந்து தின்னுட்டு போயினே இரு அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. அப்படி சொல்லல. ஆனா அவர் தனி விமானத்தின் மூலியமா நேரா போயிட்டு அவங்களோட திருமணத்தை அட்டன் பண்ணிருக்காரு. பிரச்சனை அது வரல, அவர் யார் திருமணத்தை வேணாலும் எப்படி வேணாலும் அட்டன் பண்ணட்டும். அப்படி அட்டன் பண்ணக்கூடியவர் நடிகரா இருந்தா பிரச்சனை கிடையாது. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், அந்த வீடியோ, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம், அதுல சிலர் சொல்றாங்க இது தமிழக வெற்றி கழகம் இல்ல, இது திரிஷா வெற்றி கழகம்னு சிலர். இன்னும் சில கமெண்ட் பார்த்தேன், தாவேகாவுக்கு ஒரு விரிவாக்கம் தராங்க, திரிஷா விஜய் அவங்க பேர் என்னது கீர்த்தி இப்படின்னு ரசிகர்கள் சொல்றாங்க இன்டர்நெட்ல. நமக்கு அது அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா ஏன் இவர் வந்து அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தனி பிளைட்ல போகணும்? அதுதான் இப்ப அவர் தனி பிளைட்ல போகும்போது அவர் நடிகரா இருந்தா நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப வந்து அவர் தாவேகா கட்சியோட தலைவரா இருக்காரு. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு நான் வந்து மாற்றத்தை கொண்டு வர போறேன், நான் ஆட்சிக்கு வந்துட்டா, எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டீங்கன்னா நான் ஆட்சிக்கு வந்துட்டா உங்க வீட்டுல இருக்கிற குழாயெல்லாம் திறந்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வராது, தேனும் பாலும் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, மாநாடு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் மக்கள் பிரச்சனைகளை ஏதாவது பேசுவாரான்னு பார்த்தா அதுவுமே அவர் பேசல. அந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுல பேசினாரு, அதுதான் வரேன் இருங்க, எதுவுமே பேசல, அப்படியே சைலண்டா இருந்துட்டு திருதுப்புன்னு வந்து டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்தநாள் விழால வந்து பேசினார். இங்கேயும் வந்து மக்கள் பிரச்சனையை பேசினாரா அப்படின்னா அதுவுமே பேசல. சும்மா ஆளுங்கட்சியை ஒரு 2 கேள்வி கேட்டுட்டு திருமாவளவன் ஏன் வரல அப்படிங்கிறத ஒரு சிண்டு மூட்டி சண்டையை உருவாக்கிட்டு, நான் மட்டும் வந்தேன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்க குழாயை திறந்தீங்கன்னா தேனும் பாலும் கொட்டுன்னு ஒரு டைலாக், ஒரு பஞ்ச் டைலாக் அடிச்சுட்டு போயிட்டாரு. மொத்தத்திலேயே அவர் வந்து வர நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து ஒரு க்ளோஸ்டு அரங்கத்துல இருக்கிற மாதிரி அல்லது ஒரு 10 நிமிஷத்துல பேசுற மாதிரி, அதை பேசி முடிச்சுட்டு எப்பவும் போல சினிமா ஷூட்டிங் முடிச்சுட்டா கேரவன்ல போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் அவர் வராது. இது வரைக்கும் சொன்னீங்க இல்லையா, அந்த நிகழ்ச்சின்னு சொன்னீங்க இல்லையா, விக்கிரவாண்டி வி சாலை அம்பேத்கர் விகடன் நூல் வெளியீட்டு விழா, அதுக்கப்புறம் இந்த கோவா கல்யாணம், இது எல்லாமே வந்து ஒரு ஷூட்டிங் தான்.
நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஷூட்டிங் வந்து நீங்க சினிமா ஷூட்டிங் எப்படி நடக்கும், டெய்லி ஒவ்வொரு நாளும் வந்து 8 மணி நேரம் வந்து ஷூட்டிங்ல வந்து மெயின் நடிகர் இருப்பாரா, அவருக்கான ஷாட் எப்போ வருதோ அப்பதான் போவாரு. எந்த நடிகருமே 8 மணி நேரம் இருக்க மாட்டாங்க. அவரோட ஷாட் என்னவோ அதை முடிச்சுட்டு அப்போ அந்த ஷாட் வந்து உடனே வைக்க மாட்டாங்க. அந்த ஷாட் வைக்கிறதுக்கு முன்னாடி கலர் கரெக்டா இருக்கா, இது வந்து மேக்கப் கரெக்டா இருக்குதா, டைலாக் கரெக்டா இருக்குதா, சீன் கரெக்டா இருக்குதா, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு சார் எல்லாம் கரெக்டா இருக்கு சார், எல்லாரும் வந்துட்டாங்க சார், ஹீரோ சார் நீங்க இப்ப என்ட்ரி கொடுங்க சார், இப்ப என்ட்ரி கொடுத்தா கரெக்டா இருக்கும் சார், இதுதான் சார் உங்களுக்கு டைலாக்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி ஒரு 10 நாளைக்கு ஒருக்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஒரு க்ளோஸ்ட் ஹால்ல யாரும் கேள்வி கேட்க முடியாத, யாரும் 10 நாளைக்கு ஒருக்க நடந்தாதான் பரவாயில்லையே. இதுதான் வந்து மாநாடு முடிஞ்சு ஒரு 4-5 மாசம் கழிச்சுல நடக்குது. ஒவ்வொன்றும் 4-5 மாசம் கழிச்சு நடக்குது. இப்ப கீர்த்தி சுரேஷோட கல்யாணம் அது ஒரு அரசியல் நிகழ்ச்சி தாங்க. அதாங்க அவங்க 2 ஓட்டு இருக்குங்க. அட இருங்கங்க, டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கர் இறந்த நாளுக்கு அப்புறமா நடக்கிற நிகழ்ச்சி வந்து கீர்த்தி சுரேஷோட நிகழ்ச்சி. ஏன்னா கீர்த்தி சுரேஷ் ஏற்கனவே அவங்க பிக்ஸ் பண்ணதுனாலதான் அதுக்கு போயிருக்காரு. இல்லைன்னா அவரே வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு தான் அவர் போயிருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ திருப்பியும் நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். என்னன்னா கீர்த்தி சுரேஷோட கல்யாணத்துக்கு போனது நம்மளுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. தாவேகா தலைவரா அவரு அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணும்போது மக்களுடைய பிரச்சனைக்கு, மக்கள் வந்து வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு இருக்கும் போது அவங்கள நேரடியா சந்திக்காம பனையூர்ல கூப்பிட்டு சந்திக்கிற இவரு எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்க முடியும்? இல்ல அவர் என்ன இதை நினைச்சுக்கிட்டு, என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த அரசியல் கட்சியை தொடங்குறாரு? இதுதான் நம்மளோட கேள்வி. மக்களை வந்து பைத்தியக்காரங்களாகவும், மக்களை வந்து தன் ரசிகர்களாகவும், அல்லு அர்ஜுனாவை பார்க்க போய் 2 பேர் செத்துருக்காங்க இல்லையா அவரால், அந்த மாதிரி வந்து ரசிகர்களை வந்து முட்டாள்களாக நினைக்கிறது தான் நடிகர்களுடைய வேலை. அதே மாதிரி தான் வந்து மக்களை வந்து முட்டாள்களாகவும், மக்கள்களை வந்து ரசிகர்களாகவும் நினைக்கிறது தான் அவர் விஜயோடைய பண்பா இருக்குது. அப்படி நினைச்சிட்டு தான் எல்லாரும் தனக்கு ஓட்டு போட்டுருவாங்க. சினிமாவில் வந்து எப்படி ஒரு எடிட்டிங் பக்காவான பிளான்டு டைலாக்கை பேசணுன்னே அதுக்கு கிளாப்ஸ் வருதுல்ல, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் சேர்த்துருவாங்க, அதில் ஒரு காமெடியை சேர்த்துருவாங்க, ஒரு சோகம் அதெல்லாம் சேர்த்துருவாங்க, ஒரு ஆக்ஷன் சீன் இருக்கும், சேர்த்தோன்னே மக்கள் பார்த்துட்டு கை தட்டுவாங்க, ஓட்டு போடுவாங்க, சினிமாவில் போய் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஓட்டும் போட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் ஒரு. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மாநாட்டிலையும் சரி, இல்லது இந்த மாதிரி பனையூர்ல கூப்பிட்டு சந்திக்கும் போதும் சரி, சின்னதா மக்களுக்கு வந்து ஒரு விருந்து வச்சுட்டு, அதாவது சாப்பாடு போட்டுட்டு கையில ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டா மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கீழ்த்தனமான ஒரு எண்ணம். ஏன்னா மக்கள் வந்து அப்படி கிடையாது. அது வந்து விஜய் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரா ஒரு அரசியல் கட்சி தலைவரா மக்களுக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து பேசணும். எல்லா கட்சிகளும், அதாவது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், இல்ல எதிர்கட்சியா இருக்கட்டும், இல்ல மத்தியில அதாவது ஒன்றிய அரசியல் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து இங்க நடந்துகிட்டே இருக்கு. நிறைய சட்டங்கள் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி பேசிக்கிட்டு இருக்காரு, கான்ஸ்டிடியூஷன்ல காப்பாற்றணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நாடு முழுக்கமே பல பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி எதையுமே கவலைப்படாம எப்பயாவது ஒரு வாட்டி நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு ஹீரோ வாங்க சார் எல்லாம் ரெடியா இருக்கு, இப்போ வந்து நீங்க இந்த சீன்ல அப்படி நடந்துட்டு போங்க, ஆமா அந்த மாதிரி வந்து சும்மா இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஓட்டு வாங்கிடலான்னு நினைக்கிட்டா அது ரொம்ப சீப் மென்டாலிட்டி. அதனால தாவேகா தலைவர் வந்து இனிமேலாவது ஒழுங்கான ஒரு அரசியலை கையில எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் என்ன பண்றாருன்னு. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.